நடிகர் சத்யராஜ் அவருடைய மகள் திவ்யா சத்யராஜ் அவர்கள் ரொம்ப நாளா தலைவர் விஜயை பத்தி விமர்சனம் பண்ணிட்டே வராங்க. அவங்க இப்போ என்ன பேசியிருக்காங்க, அதுக்கு மக்கள் என்னெல்லாம் பதிலடி கொடுத்திருக்காங்க அப்படிங்கறத பார்க்க போறோம். திவ்யா சத்யராஜ் அவர்கள் என்ன பேசியிருக்காங்கன்னா, விஜய் சார் மக்களுக்கு என்ன பண்ணினாரு அப்படிங்கிறதுக்கான லிஸ்ட்டை பப்ளிக்கா டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்னு நான் கேட்டிருந்தேன். அதுக்கு மக்கள் தரமா பதிலடி கொடுத்ததை நம்ம எல்லாருமே பார்த்தோம். அதுக்கப்புறம் அவங்க என்ன பேசியிருக்காங்கன்னா, பணத்தை மட்டும் கொடுக்கிறது மக்கள் பணி கிடையாது. கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் நல்லகண்ணு ஐயா, காமராஜர் ஐயா இவங்க எல்லாம் பணம் மட்டுமே கொடுக்க எங்க இருந்தாலும் துபாயில இருந்தாலும் யார் வேணும்னாலும் மக்களுக்கு பணம் கொடுத்து ஒரு போட்டோ எடுத்துட்டு போயிடலாம். அதெல்லாம் மக்கள் பணி கிடையாது. அதுக்கு மக்கள் என்ன பதிலடி கொடுத்திருக்காங்கன்னா, நல்லகண்ணு ஐயா அவர்களையும் காமராஜர் ஐயா அவர்களையும் பத்தி பேசுனீங்க. அவங்க ரெண்டு பேரும் இப்போ உயிரோடு இல்ல. ஆனா இப்போ ஆட்சியில உள்ளவங்களை பத்தி நீங்க பேசவே இல்ல. அப்போ அவங்கள மாதிரி இவங்க இல்ல அப்படிங்கறத நீங்களே சொல்லிட்டீங்க. அப்போ நீங்க சேர்ந்திருக்கிற கட்சிக்கு மேல உங்களுக்கே நம்பிக்கை இல்லையா அப்படின்னு கேட்டுட்டு வராங்க. அதுக்கப்புறம் திவ்யா சத்யராஜ் அவர்கள் என்ன பேசிருக்காங்கன்னா, இப்போ நான் ஒரு இடத்துல மக்கள் பணி செய்ய போறேன்னா அங்க இருக்கக்கூடிய மக்களுடைய கஷ்டங்கள் என்ன, அவங்களுடைய குறைபாடுகள் என்ன, அவங்களுக்கு என்ன சொல்யூஷன் கொடுக்கலாம் அப்படிங்கறத அனலைஸ் பண்ணி அவங்க வீட்டுக்கு போய் காப்பி குடிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, மக்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்தா அங்க போய் நீங்க காப்பி குடிப்பீங்களா, இங்க என்ன விருந்தா நடத்திட்டு இருக்காங்க அப்படின்னு தாறுமாறா கேள்வி கேட்டுட்டு வராங்க. இவங்க இப்படி காப்பி குடிக்கிற டைம்ல தலைவர் விஜய் என்னெல்லாம் பண்ணினாருன்னு பாப்போமா? ஸ்டெர்லைட் போராட்டமா இருக்கட்டும், ஜல்லிக்கட்டு பிரச்சனையா இருக்கட்டும், மீனவர்களுக்கான பிரச்சனையா இருக்கட்டும், இலங்கை தமிழர்கள் இனப்படுகொலைக்கு போராடினதா இருக்கட்டும், இதுல எல்லா இடத்துலயும் களத்துல நின்று போராடி இருக்காரு. உங்களை மாதிரி காஃபி குடிச்சிட்டு இருக்கல. முதல்ல நீங்க இப்படி வீடியோ போட்டதை நிறுத்திக்கிட்டு மக்களுக்கான பணியை செய்யறதுக்கு இறங்கி வாங்க. நீங்க எங்கேயோ கொஞ்சம் செஞ்சதை நீங்களே சொல்லி காட்டி இப்படி பெருமை பேசிட்டு இருக்காம நீங்க என்ன செஞ்சீங்க அப்படிங்கறத மத்தவங்க உங்களை புகழ்ற அளவுக்கு உங்க தகுதியை உயர்த்திக்கோங்க அப்படின்னு மக்கள் கமெண்ட் பண்ணிட்டு வராங்க. அது மட்டும் இல்ல, உங்க அண்ணன் தங்கச்சி சண்டைய உங்க வீட்லயே வச்சு பேசி தீர்த்துக்கோங்க. இதை வச்சு ஒரு வீடியோ போட்டு பப்ளிசிட்டி ஆகிறதுக்கு ட்ரை பண்ணாதீங்க அப்படின்னு மக்கள் பேசிட்டு வராங்க. இவங்களுக்கு தரமா ஒரு பதில் கொடுக்கணும் அப்படின்னா நீங்க என்ன பதில் கொடுப்பீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க.